வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்றைக்கு 2025 11ஆம் மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கு வேறு நாட்கள் துவங்கி வாரங்கள் பள்ளிக்கூடங்கள் இல்லைத்தானே. இன்றைக்கு பெற்றார் கொஞ்சம் அமைதியாக இருப்பார்கள். ரைட், நாங்கள் இன்றைக்கு திங்கட்கிழமை நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் செய்திகளுக்கு வரும் முன்பாக இன்று ஒரு குறள். இன்றைக்கு நாங்கள் விருந்தோம்பர் தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவற்று பாழ்படுதல் இன்று. அழகா சொல்லுகிறார் விருந்தோம்பலை பற்றி. இப்போதைய விருந்தோம்பல்களுக்கும் அப்போதைய விருந்தோம்பல்களுக்கும் வள்ளுவன் சொன்ன விருந்தோம்பலுக்கும் பல வித்தியாசம். இப்போ விருந்தோம்புறதுக்கு நேரம் இல்லை. விருந்தோம்பு யாரும் வந்து விட்டாலே கரைச்சலாக இருக்கு. எங்களுக்கு என்னடா நிற்கிறாங்க, இன்றைக்கு போகிறாங்களோ நாளைக்கு போகிறாங்களோ தெரியாது. ஆனால் வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவற்று பாழ்படுதல் என்று. அதாவது விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்வர்களுடைய வாழ்க்கை, விருந்தினர்களை நாள்தோறும் வரவேற்று விருந்துபசாரம் செய்து மகிழ்பவர்கள் சந்தோஷப்படுவர்களுடைய வாழ்க்கை. அந்த காரணமாக அவர்களை வரவேற்று அவர்களை இன்புற்று அவர்களுக்கு விருந்தோம்பல் கொடுத்து அனுப்புவதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை துன்புற்று கெட்டொழிவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் துன்புறவும் மாட்டாது, துன்பம் பெறாது, கெட்டொழியவும் மாட்டுது. அவர்களுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் அமையும், நல்ல வகையாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும். அப்போ என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நன்றாக நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை சந்தோஷமாக வரவேற்று அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும், மகிழ்வர்களுடைய வாழ்க்கை தான். அதன் காரணமாக அந்த புண்ணியம் காரணமாக துன்புறாது, கெட்டொழியாது, நன்றாக இன்பமாக வாழும் என்று வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். இந்த எங்களுடைய பலாலி விமான நிலையம் இருக்குதானே, அதை பற்றி எங்களுடைய அமைச்சரும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ சந்திரசேகரன் ஐயா சொல்லிக்கிறார். இந்த பலாலி விமான நிலையத்திற்கு நாங்கள் மில்லியன் கணக்கில் செலவழிச்சும் ஒரு மந்தள விமான நிலையத்தை மாதிரி கொண்டு வரக்கூடாது. அது பிரயோசனம் இல்லாமல் தானே. அப்போ பலாலி விமான நிலையம் உண்மையிலே நட்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆனால் அதுக்கு நாங்கள் காசை செலவழித்து அதை ஒரு நவீனமயப்படுத்தணும், நவீனமயமாக்குவோம். அதை பற்றி பிரச்சனை. நவீனமயமாக்கி வினைத்திறனான சேவையை முன்னெடுக்க நாங்கள் ஒரு விடயத்தை செய்யத்தான் வேணும், செய்வோம். ஆனால் அதுக்காக கோடிக்கணக்கில் செலவழித்து போட்டு மந்தள விமான நிலையம் மாதிரி ஆக்கக்கூடாது. ஆகையினால நாங்கள் அதை வடிவாத்தான் செய்யணும்னு சொல்லி அழகாக சொல்லிக்கிறோம். உண்மையிலே ஒன்றாக செய்து கொண்டு வருவார்கள் விமான நிலையத்துக்கும். அப்போ அந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி இருப்பார்கள் நினைக்கிறேன், ஒதுக்கினால் அப்போ அவர்கள் சொல்கிறாருன்னா கொஞ்சம் வினைத்திறனான அழகாக அமைதியாக வடிவா செய்து வினைத்திறனாக செய்வோம். சும்மா கோடிக்கணக்கில் செலவழிக்கணுன்றதுக்காக செலவழித்து போட்டு மற்ற அரசாங்கம் அவர் மந்தள விமான நிலையத்தை செய்து போட்டு ஸ்டோர் ஆக்குற மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். பிரச்சனையில் தானே. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் விமான நிலையம் என்ன மாதிரி நடக்க போது. இப்போ சர்வதேச விமான நிலையம் ஆக்கப்பட்டிருக்குது. அதே அந்த சர்வதேச விமான நிலையம் என்ற ஒரு பேருக்கு அதை சரியாக தானே செய்யணும். அப்போ அதை நவீனமயப்படுத்த போகிற ஒரு வினத்திறனான ஒன்றாக செய்யப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். ரைட். மற்றது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறுவன் ஐயா அவர்கள் அவர் என்னென்றால் கிளிநொச்சியிலே அவர் கரைச்சல் கதைகள் எல்லாம் கரைச்சல் பட்டு கொண்டு இருந்தது கொஞ்ச காலம். அவர் பாரர் வச்சுக்கிறார், அதை செய்கிறார், இது செய்கிறார், சொத்து சேர்த்துக்கிறார், இவரை விசாரிக்கணும், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி ஒரே கலைபரமாக தான் இருந்தது. அவரும் அடிக்கடி அறிக்கை விடுவாருங்க, நீங்கள் நிரூபிங்க, நான் அதுக்கு பதிலளிக்க தயாராக தான் இருக்கிறேன், நான் அப்படி ஒன்றும் செய்யலை, என்ற கை சுத்தமாகத்தான் இருக்கிறது, ஆகையினால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று அவரும் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு அறிக்கை லஞ்ச ஊழல் நாளைக்குள்ளே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தவர், என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தவர். அவர் தான் எங்களுடைய சஞ்சய மகவத்தஸ் என்று சொல்கிற சமூக செயற்பாட்டாளர் அங்கால் பக்கம். என்ன மற்ற அவர் சகோதர இனத்தை சேர்ந்தவர். அவர் தான் முதல் இதுக்கு கொடுத்தவர் எதிர்ப்பாய். இதுக்கு ஒரு வழக்கத்தோடும் இவர் குற்றம் செய்திருக்கிறார், இவரை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் கொடுத்து கனகாலம் கொடுத்துருக்கிறார். அப்போ கனகாலம் கொடுத்து இப்போ
என்னென்னு சொன்னால் இப்போ தான் அதை எடுத்திருக்கணும். அதை எடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இப்போ சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் இது விஷயமாக நாங்கள் விசாரிக்க போகிறோம், நீங்கள் ஒரு விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு அவரை என்ன கூப்பிட்டு விசாரிக்க தரணும். சும்மா உடனே சிறன் ஐயாவை கூப்பிட்டு விசாரிக்கலாம். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவரை கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன முடியெல்லாம் செய்திருக்கிறீர்கள் எல்லாம் சொல்லலாது. அப்போ ஆறுதலாக வடிவாக நிதானமாக செய்யணும்னு சொல்லி போட்டு இப்போ இவர் இருக்கிறார் தானே எங்கள்ட மகவத்தை சஞ்சய மகவத்தை அவரை கூப்பிட்டு 6 மணி வச்சு புழிஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன இது என்னென்று உங்கள் அது இங்கே எடுத்தேங்க, இது இங்கே எடுத்தேங்க, அது உண்மையோ இது உண்மையோ என்னென்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் கேட்பாங்க தானே. கேட்டு தானே அவரை கூப்பிடணும். ரைட், அப்படியெல்லாம் கூப்பிட்டு இப்போ கூப்பிட்டாச்சு. எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆதாரத்துடையவர் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லப்படுகிறது. அப்போ சரி எல்லாம் வாங்கன்னு சொல்லி இப்போ எங்கள்கிட்ட ஐயா சிறுநையாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குது. சரி இவரை இப்போ கூப்பிட்டு விசாரிச்சாச்சானே. அப்போ இனி அவரையும் கூப்பிட்டு விசாரித்து அதுக்கான தீர்வு கொண்டு வரும் தானே பார்ப்போம். அவர் கிளிநொச்சியில் பார் வச்சிருக்கிறதாகவும், காங்கேசந்துறையில் பூட் சிட்டி 2 வச்சிருக்கிறதாகவும், பூட் சிட்டி அவருடைய சகோதரங்கள் உறவுகள் என்ற பேரில் இருப்பதாகவும், மற்றது கிளிநொச்சியில் வச்சுக்கிற பார் அவருடைய மகன் பேரில் இருப்பதாகவும், அப்போ மகன் பேர் அவர் என்னென்னு சொன்னால் எங்களுடைய கண்டாவள பிரதேச செயலம் இருக்குதானே, அங்கே தான் காசு கட்டி இருப்பதாகவும் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. பார்ப்போம், நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இது உண்மையோ பொய்யோன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த செய்திகளை வச்சு கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அவற்றை பேரை வச்சு அவரை நாங்கள் தவறாக சொல்பவர்களாக இல்லை. நாங்கள் செய்திகள் வருகின்ற போது அந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் இப்பொழுது இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். ஒரு மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்காக அங்கே பயணம் செய்திருக்கிறார். பார்ப்போம், அங்கே வந்த பிறகு யோசிப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் தானே. அப்போ பார்ப்போம். ரைட், அடுத்தது எங்களுடைய இழுப்பக்கடவை மன்னார் இழுப்பக்கடவையில் நேற்று ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கேன்னு சொன்னால், அந்த கடற்பரப்பில் எங்களோட டொல்பின்கள் அவை மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு ஆட்கள், அவை மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், டொல்பின்கள் மீன் வகை. அப்போ அவர்கள் எல்லாம் ஆழ்கடல்லேருந்து அப்படி வரிசையாக கூட்டமாக அவை சந்தோஷப்பட்டு கொண்டு இந்த பரப்புக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். வந்து குதூகலித்து கொண்டு வந்து கொண்டு இருக்க இது எல்லாம் மக்கள் அறிஞ்சிட்டுனா தானே. அறிஞ்சா சின்ன பிள்ளைகள் வந்து பிட்டியாக்கள் எல்லாம் போய் அவையோட விளையாடி தொட்டு உணர்ந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடி அவை ஒரு பாதுகாப்பாக அவைக்கு எதுவித துன்பம் செய்யாமல் மீனவர்களின் உதவியுடன் அவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சந்தோஷமாக போயிருக்கிறார்கள். பார்ப்போம். ரைட், மற்றது நெடுந்தீவு, எங்களுடைய நெடுந்தீவு பகுதி, தீவு பகுதியான நெடுந்தீவிலே ஒரு துப்பாக்கி ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காணிக்கை அது ஒருவரும் பராமரிப்பு இல்லாமல் இந்த காணிக்கை கண்டெடுத்திருக்கிறோம், புதுசாக மீட்டு இருக்கிறோம். அது இப்போ ஊர்காத்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. மற்றது கிழக்கு பகுதியில் எங்களுடைய கருணா இருக்கிறதான கருணா அம்மான், அவர் பிள்ளையான்றவர்கள், அவர்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடினவர்கள். அவர்களிடம் ஆயுதம் அவர்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறார்கள், ஒப்படைக்கவில்லை, என்னை பொறுத்தவரை ஒப்படைக்கவில்லை என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு தேரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ இது மட்டக்களப்புக்கு ஒரு ஆபத்தானபடியாக அவர் எந்த நேரம் ஆயுதங்களை தூக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே அமனரத்தின தேரர்கள் தெரிவித்திருக்கிற தன் உயிருக்கு இது அச்சுறுத்தலாக இருக்குது, நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் எந்த நேரம் எப்படி துப்பாக்கி தூக்கணும்னு தெரியாது. ஆகையினால் அரசாங்கம் கவனம் இருக்கணும். அவர்கள் இருந்தாலும் போராடினவர்கள் எல்லாம் என்ன பயம் வந்தோ தெரியலை. இவ்வளோ நாள் இருந்தவருக்கு இப்போ அவர் தான் அவர் போராடின காலத்திலிருந்து தான் அதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தனக்கு இது உயிரச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, இத்துடன் இந்த செய்திகளை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.